இல்ல பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல. என்னம்மா இப்படி பண்ணிட்ட நீ? பரவாயில்ல பாட்டி. என்னப்பா பரவாயில்லைங்கிற? ஸ்பெஷல் டீயை குடிக்க போறதா சொல்லி மேல கொட்டிக்கிட்டியே, ஒரு வேலையை கூட நீ ஒழுங்காவே செய்ய மாட்டியா? சரி பரவாயில்லம்மா விடு, நீங்க போய் ஒரு நிமிஷம், நான் சுத்தம் பண்ணிடுறேன். மன்னிச்சிடுங்க மிஸ்டர் மோகன், அது அவசரத்துல இவ எப்படி பண்ணிட்டா. ஐம் சோ சாரி. உங்க ஷர்ட் வேற கரையாயிடுச்சு. ஒன்னும் பிரச்சனை இல்ல. மயூரி மேடம் வந்தா நான் அப்ரூவல் வாங்கிட்டு இங்க இருந்து கிளம்பி போயிடுவேன். அதுக்குள்ளயா? ஐ மீன் உங்க ஷர்ட்ல கரை பட்டிருக்கு. நீங்க இப்படியே எப்படி வெளியில போக முடியும்? அவ சொல்றதும் கரெக்ட் தான். ஆனா ஓகே, ஒரு பக்கம் கொட்டிடுச்சு, இன்னொரு பக்கமும் கொட்டி இந்த டிசைனை மாத்திடலாம். இது ஃபேஷன் ஆயிடும். இல்ல இல்ல இல்ல, நீங்க ஏன் கூட வாங்க. நான் உங்களுக்கு சிவானோட ஷர்ட் தரேன். அது உங்களுக்கு ஃபிட்டிங்கா தான் இருக்கும். அவ சொல்றதும் சரிதான். நீ போமா, அவரை கூட்டிக்கிட்டு போ. ஐயோ இல்ல, நீங்க தேவையில்லாம டென்ஷன் ஆகுறீங்க. எனக்கு இந்த ஷர்ட் ஓகே தான். இல்ல கண்ணா, இந்த கரையோட உன்னை இந்த வீட்டை விட்டு யாரும் வெளியே அனுப்ப மாட்டாங்க. உனக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த உறவும் இல்லாம இருக்கலாம், ஆனா இந்த கரையோட எங்களால அனுப்ப முடியாதுப்பா. ஐயோ பாட்டி, எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறீங்க? நல்ல காரியத்துக்கு தானே நம்ம மீட் பண்ணிருக்கோம். சோ எந்த கெடுதலும் நடக்காது. கரையும் ஒன்றும் பிரச்சனை இல்ல, சீக்கிரம் போயிடும். போ போமா, சிவா ரூமுக்கு இவரை கூட்டிட்டு போ. வாங்க, நான் உங்களை சிவான ரூமுக்கு கூட்டிட்டு போறேன். வாங்க வாங்க போங்க. போப்பா, போயிட்டு வாப்பா. சிவா யாரு? என்னோட அண்ணன் தான். அவரு டாக்டர். அவங்க கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கவா? எனக்கு ஒரு இன்ஸ்டா பேஜ் இருக்கு, ஜீவா கௌரி. அதாவது எல்லாத்த விட கார்ஜியஸான ஹேப்பனிங் பேஜ். அப்படியா? நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது. சொல்லவா? நான் என்னோட இன்ஸ்டா பேஜ் மாதிரி கார்ஜியஸா ஹேப்பனிங்கா இருக்கேன் தானே? இப்போதைக்கு நீங்க மேல கொட்டின இந்த டீ தான் ஹாட்டா இருக்கு. சாரி 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 It's சாரி. okay. ஆனா கொஞ்சம் யோசிங்களா, அந்த காஃபி மட்டும் உங்க மேல கொட்டலனா நம்ம எப்படி இப்படி பேசியிருக்க முடியும்? இப்ப என்ன பேசணும் உங்களுக்கு? மோஸ்ட்லி உங்களை பத்தி. ம்ஹும். லைக் நீங்க எங்க இருக்கீங்க? பிருந்தாவன்ல. அண்ட் எங்க போறீங்க? எங்க வேலை இருக்கும்? உங்களுக்கு எந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் பிடிக்கும்? எதுவும் பிடிக்காது. ஓஃப், உங்களோட ஃபேவரட் ஆக்டர் யாரு? நான் சினிமாலாம் பார்க்க மாட்டேன். வாரத்துக்கு எத்தனை வாட்டி ஜிம் போவீங்க? அண்ட் உங்க பாடியை பார்க்கும்போது ஒரு நாளைக்கு 2 வாட்டியாவது போவீங்க போல. எங்க பாரு, உன்னோட கேள்வி எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஆனா என்னோட பதில் ரொம்ப மோசமா இருக்கும். என்ன, நான் ரெஸ்டாரண்ட்ஸ்க்குலாம் போக மாட்டேன். ஃபிலிம்ஸ்க்கு போறத பல வருஷத்துக்கு முன்னாடியே விட்டுட்டேன். அண்ட் இந்த ஜிம் விஷயம், அது ஜிம் பக்கம் தலை வச்சு படுத்தே பல நாள் ஆகுது. பிஸியா இருக்கல்ல குடும்பத்தோட. என்னன்னா என்னோட நாள் முழுக்க நான் என் வைஃப் கூடயும் என் பொண்ணு கூட இருக்கிறதே சரியா போயிடும். வைஃபா? பொண்ணா? சீரியஸ்லி? அம்மா, என்ன பார்த்து என் ஏஜ் என்ன இருக்குன்னு நினைக்கிறேன்? என் தங்கச்சியோட நீ சின்ன பொண்ணு கண்ணா. ஓஎம்ஜி, கண்ணாவா? அது ஒண்ணு இல்ல, என்னோட தங்கச்சி கூட நான் செல்லமா கண்ணான் தான் கூப்பிடுவேன். அது எங்க பாரு, இந்த பிளாட்டோட புக்கிங் இருக்குல்ல, அது முடிச்சு போச்சு. அண்ட் இந்த பிளாட்டோட முதலாளி அம்மா யாருன்னு தெரியுமா? இதோ இவதான், என்னோட ராதா, என்னோட வாழ்க்கை. இவ என்ன மட்டும் இல்ல, என் குடும்பத்தையும் சேர்த்து சுமக்கிறா. இவ மட்டும் எனக்கு இல்லைன்னா என் நிலைமை என்ன ஆயிருக்குமோ. இந்த மோகன் என் வீடு வரைக்கும் எப்படி வந்தான்? அவன் தப்பி தவறி எடகுடமா ஏதாவது பேசிட்டான், என்னோட இத்தனை வருஷம் உழைப்பு முயற்சி எல்லாம் வீணா போயிடும். நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. ஏன்னா எனக்கு நல்லாவே தெரியும், உனக்கு ஒரு நல்ல பையன் கிடைப்பான். எனக்கு என்னோட ராதா கிடைச்ச மாதிரி உலகத்துல எல்லாருக்குமே யாராவது ஒருத்தர் பிறந்திருப்பாங்கல்ல.
அண்ட் நீ வேற இவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்க அண்ட் இவ்வளோ அழகா இருக்க. நான் கிருஷ்ண பரமாத்மா கிட்ட கண்டிப்பா வேண்டிப்பேன் உனக்கு ஒரு சூப்பரான பையனை அனுப்பணும்னு. அவன் உன்னோட பணம் அண்ட் உன்னோட லுக்க இல்ல, உன்னோட மனசை காதலிக்கணும். தட்ஸ் ரைட். ஒரு நிமிஷம். என்ன பார்த்து கண்ணாடி கூப்பிடுறாரு. நான் அவரை நினைச்சு என்னெல்லாம் கனவு கண்டேன். என்ன கண்ணாடி கூப்பிடுறாரு. ஷர்ட் தானே வேணும் அவருக்கு. இந்தாங்க போட்டுக்கோங்க அண்ணா. ஃபோர்த் கியர்ல இருந்து நேரா ஃபர்ஸ்ட் கியரா? இது வரைக்கும் என் லைஃப்ல நான் யாரையும் இவ்வளவு ஃபாஸ்டா சேஞ்ச் ஆகி பார்த்ததே இல்லை. அதான் பெரியவங்க சொல்லுவாங்கல்ல, மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு இல்ல. நன்றி. சுந்தரி எடுத்துப்பா. கேசி கூல் கோயல் கரெக்ட். இப்ப என்னாச்சு? இது இது உன்னோட அண்ணனா? ஆமா. இது இவர்தானே அந்த டாப் நியூரோ சர்ஜன் சிவா? எஸ். நான் இவரை மீட் பண்ணலாமா? இவர் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி என் பாட்டிக்கு ஆபரேஷன் பண்ணிருக்காரு. இவர சிவானாவா சந்திக்கிறது கொஞ்சம் ரிஸ்க் ஆயிடுமே. என்ன உனக்குள்ளேயே பேசிக்கிற? அது இது சிவானா பியானோ வாசிக்கிற டைம். இந்த டைம்ல யாரையும் பார்க்க மாட்டாரு. ஒருவேளை அவரை யாராவது டிஸ்ட்ராக்ட் பண்ணா அவர் ரொம்பவே கோவப்பட்டுருவாரு. இன்னைக்கு உங்களால அவரை சந்திக்க முடியாது. ஓகே, நீங்க அந்த ஷர்ட் போட்டுக்கோங்க. பாய் பாய். இவ என்ன ரொம்ப ஓவரா கோவப்படுறா? இப்படி திடீர்னு பனாரஸ்க்கு வந்ததுக்கு பின்னாடி பெரிய காரணம் இருக்கு போல இருக்கு. அப்பா, மோனையாவ பேசினாரு. ஆமாம்மா, மோகன் தம்பி தான் நம்மளாம் நல்லா இருக்குமான்னு விசாரிச்சாரு. பாத்தீங்களாப்பா, உங்களுக்கு எவ்வளவு நல்ல மாப்பிள்ளை கிடைச்சிருக்காரு. பனாரஸ்க்கு போய் எனக்கு ஃபோன் பண்ணல, ஆனா உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டாரு. எவ்வளவு அக்கறை இல்ல அவருக்கு உங்க மேல. உங்களுக்கு தெரியுமாப்பா, நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்போ நான் மொத்தமாவே உடைஞ்சு போயிட்டேன். மோகன் ஐயா தான் என்ன தேத்துனாரு. அவர்தான் எனக்கு தைரியம் கொடுத்தாரு. அம்மாடி, எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் உனக்கு நல்ல வாழ்க்கை துணை கிடைச்சிருக்காருமா. அந்த தெய்வத்துக்கிட்ட நான் வேண்டதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், நீங்க 2 பேரும் நீண்ட நாள் ஆயுளோட இருக்கணும். அவ்வளவுதாம்மா. கடவுள் கிருஷ்ணர் அது செய்வாரு. அப்பா, இந்த படத்துல அம்மா எவ்வளவு அழகா இருக்காங்க பாருங்க. அப்பா, நாளைக்கு நாம அம்மாக்கு மகாஸ்ராதம் பண்றோம்ல. ஆமாம்மா. அப்போ இன்னைக்கு மட்டும் அம்மாவை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அவங்க பார்க்க எப்படி இருப்பாங்க, எப்படி பேசுவாங்க, அவங்க நடவடிக்கை எப்படி இருக்கும், ஏதாவது சொல்லுங்கப்பா. அது என்னன்னா, இத்தனை வருஷம் ஆயிடுச்சுல. ஆமாம்மா, உங்க அம்மா லட்சத்துல ஒருத்தி. அவ முகம் எவ்வளவு அழகா இருந்ததோ அதே அளவுக்கு அவளுடைய மனசும் அழகா இருக்கும்.
நம்ம மேல அவளுக்கு ரொம்ப பாசம் இல்லம்மா, அளவு கடந்த பாசம். அவ கருணை, அன்பு, தியாகத்துக்கு எடுத்துக்காட்டு. அப்படிப்பட்டவ அவ. நிச்சயமா போன ஜென்மத்துல நான் ஏதாவது புண்ணியம் பண்ணியிருப்பேன். அதனாலதான் நீங்க எனக்கு அம்மாவை கிடைச்சிருக்கீங்க. அம்மா, நான் இன்னைக்கு இப்படி இருக்கேன்னா நான் அப்படியே உங்க நிழல் தாமா. ஆனா வாழ்க்கை முழுக்க கடவுள் கிருஷ்ணரை நான் குறை சொல்லிக்கிட்டே இருப்பேன். என்ன, இன்னும் கொஞ்ச நாள் அவர் எங்க அம்மாவை என் கூடவே வச்சிருந்திருக்கலாம், கூட்டிட்டு போகாம இருந்திருக்கலாம். இன்னும் கொஞ்ச நாள் அவங்க பாசம் எனக்கு கிடைச்சிருக்கும், சில நல்ல நினைவுகள்லாம் கிடைச்சிருக்கும். ஆனா இல்லையே, அம்மாவை மொத்தமா கூட்டிட்டு போயிட்டாரு. நீங்க எங்க இருந்தாலும் சரி, நான் உங்க மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கேம்மா. டாக்டர் சிவாவா தான் இருக்கணும். அதான் இவ்வளவு தூரம் வந்துட்டேன், அவரை பார்க்காம எப்படி போறது? நீங்க ஏன் இங்க வந்தீங்க? அது உங்க பகவத்கீதையோட கவரை ஃபைனலைஸ் பண்ணணும்ல. ஸோ என்னோட டீமால உங்களை காண்டாக்ட் பண்ண முடியல, அதனால தான் நேர்ல காட்டலாம் நானே வந்துட்டேன். எங்க பாருங்க, இதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டிசைன். ஓகே. ஓகே, பார்க்காமலேயே டிசைனை ஃபைனல் பண்றீங்க. பகவத்கீதை தானே, பெருசா வித்தியாசமான டிசைன் என்ன கொண்டு வர போறீங்க? இட்ஸ் ஓகே. முடிஞ்சதில்ல? உங்களை ஆபீஸ்ல நான் பார்த்தப்போ உங்களுக்கு என்னவோ பகவத்கீதை மேல உங்களுக்கு ரொம்ப பாசம்னு நினைச்சேன். ஆனா இப்ப நீங்க நடந்துக்கிற விதத்தை பார்க்கும்போது அதை பத்தி உங்களுக்கு எந்த அக்கறையும் இல்லாத மாதிரி இருக்கு. இங்க பாருங்க, இப்போ எனக்கு சுத்தமா டைமே கிடையாது, நான் ரொம்ப பிஸியா இருக்கேன். நீங்க ப்ளீஸ் இங்க இருந்து கிளம்புங்க, உங்களுக்கு பேமெண்ட் வந்து சேரும். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? நான் உங்களோட ஆர்டரை வெறும் பேமெண்ட்காக மட்டும் தான் அக்செப்ட் பண்ணலாம். உங்க பக்தியை பார்த்து அதுக்காக தான் நான் இந்த ஆர்டர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஆனா இப்ப பார்க்கும்போது எல்லாமே நாடகமோன்னு தோணுது. உங்க ஆர்டரை நான் அக்செப்ட் பண்ணுங்கிறதுக்காக தானே? சரி, உங்க ஆர்டர் நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் சொன்னா கரெக்ட் டைமுக்கு அதை டெலிவரும் பண்ணிடுறேன். ஓகே. மத்தவங்கள மாதிரி நிறம் மாத்திக்கிற பழக்கம் எனக்கு. நேத்து நான் உங்ககிட்ட சொன்னல, நீங்க அப்படியே ராதா மாதிரியே இருக்கீங்க. ஆனா இல்ல, நீங்க ராதா மாதிரி இல்ல. மிஸ்டர் மோகன், நான் என்ன மாதிரி மட்டும்தான் இருப்பேன், மத்தவங்கள மாதிரி இருக்கணும்னு எனக்கு ஆசையும் இல்லை. நினைச்சாலும் உங்களால ஆக முடியாது. ஏன்னா ராதா தன்னுடைய லாபத்துக்காக அடுத்தவங்க கிட்ட போய் சொல்ல மாட்டாங்க.
அதே மாதிரி அடுத்தவங்க பக்தியை அவ எப்பவும் கேலி பொருளாக்க மாட்டா. இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட எந்த பொய்யும் சொல்லல. அதே மாதிரி நான் உங்களோட பக்தியை கேலி பொருளா ஆக்கல. ஒரு சின்ன விஷயத்தை ஏன் இவ்ளோ பெருசாக்குறீங்க? ஒருத்தருடைய நல்ல மனசை சாதகமா பயன்படுத்திக்கிட்டு அவங்க கிட்ட வேலையை முடிச்சுக்கிறது உங்களுக்கு வேணும்னா சாதாரண விஷயமா இருக்கலாம். ஆனா எனக்கு இது ரொம்ப பெரிய விஷயம். எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. என்ன நினைச்சு என்ன நான் உங்களை ராதாவோட கம்பேர் பண்ணிட்டேன். சரி, ஓகே. உங்ககிட்ட எப்படி கேட்கறதுன்னு தெரியல, ஆனா இது என்னோட கடமை, அதனாலதான் கேட்கிறேன். ஒரு தடவை நான் டாக்டர் சிவாவை சந்திக்கணும். அப்படி பார்க்காதீங்க. அவர் ஒரு வாட்டி என் பாட்டிக்கு ஆபரேஷன் பண்ணிருக்காரு அண்ட் அவரை நான் சந்திக்க நீங்க ஏன் விரும்புறேன். உங்களோட வேலையை பார்க்க மாட்டேங்கிறீங்க? நீங்க என் பகவத்கீதையை கரெக்ட் டைம்க்கு டெலிவர் பண்ணணும்ல, அதுல கவனம் செலுத்துங்க. உங்களுக்கு உங்களுடைய பகவத்கீதைக்கான டெலிவரி கரெக்ட் டைமுக்கு வந்து சேரும். அண்ட் எப்படியும் உங்க கூட எனக்கு ரொம்ப நேரம் டீல் பண்றதுக்கு விருப்பமும் கிடையாது. ஜஸ்ட் ஒரு முறை டாக்டர் சிவாவை நான் சாரி, டாக்டர் சிவா எப்பவும் பிஸியா இருப்பாரு. மேபி நெக்ஸ்ட் டைம். தெரியுது. இந்த மோகன் எப்படி என் வீட்டுக்குள்ள வந்தா? குருக்கள் சொன்னது ஒருவேளை உண்மையாயிடுமோ? என்னுடைய கடந்த காலம் நிஜமாவே என்னுடைய நிகழ்காலத்தை அழிச்சிடுமோ? இந்த மோகனையா எங்க இருக்காரு? மோகனையா எங்க இருக்கீங்க நீங்க? பூர்ணாகுதி இப்ப ஆரம்பமாக போகுது. டோன்ட் வரி ராதா, நாங்க எல்லாம் முடியறதுக்குள்ள வந்து சேர்ந்துருவேன். சரி, சீக்கிரமா வந்துருங்க. அம்மா, மோகன் இங்க வர்றதுக்குள்ள நாம இந்த யாகத்தை முழுசா முடிச்சாகணும். ஆமாடி ராதா, யாகத்துக்கு நேரம் ஆகிக்கிட்டே இருக்கு. பூஜையை நேரத்துக்கு முடிக்கலன்னா அப்புறம் உங்க அம்மாவோட ஆன்மா கஷ்டப்படுவோம். மோகனையா நீங்க எங்க இருக்கீங்க?